பூரி சப்பாத்திக்கு அட்டகாசமான சுவையில் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா தாங்க பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்பவே சுலபங்க. வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முதல்ல கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாயை இது போல் நீளமாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தாங்க நம்ம சேர்ப்போம். அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா இந்த அளவுக்கு நிறம் மாதிரி வதங்கி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அப்போ தான் இந்த குருமா நல்லா ருசியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்த பிறகு 100 கிராம் அளவுக்கு பட்டாணி எடுத்திருக்கேங்க. பச்சை பட்டாணியை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து 250 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா ஒன்றும் பாதியமாக மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கோட மசாலா எல்லாம் ஒட்டி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. முதல்ல ஒரு 200 ml அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குருமா நல்லா கொதித்து வரும்போது உங்களுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வரும். அதனால் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வைங்க. இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மிக்சர் ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம், டேஸ்ட் நல்லா இருக்காது. இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறதால குருமா நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை ஒரு 10 நிமிஷம் போல் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா கெட்டிப்பட்டுருக்கு பாருங்கள் குருமா. இப்போ அது லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து வரும்போது உங்களுக்கு நல்லா கெட்டிப்படும். நான் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு மிதமான தீயில் 4 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதி வரட்டும். இப்போ 4 நிமிஷம் கழித்து பாருங்கள், உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. சரியான பதத்துக்கு குருமா ரெசிபி ரெடி ஆகிடுச்சி. இப்போ இது லேசாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியை தூவிட்டு கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ருசியாக இருக்கும். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு கூட இது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.